நான் வந்து இன்றைக்கி ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டோட வந்திருக்கேன். அது என்னன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து வெண்ணிலா பென்டோ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து 1/2 கப் மைதா, அதாவது 75 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. மில்க் பவுடர் வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது நல்லா வந்து 2லேருந்து 3 முறை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து எக்லெஸ்ன்றதுனால இந்த மாதிரி பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து ஜலிக்க தேவையில்லை இத்தனை முறை. இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு கர்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 40 கிராம் அளவு கர்டு, அது கூடயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 30 கிராம் போல் வரும். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1/4 கப் அளவு மில்க் 50 ml மில்கில் பவுடர் பண்ண சர்க்கரை, இல்லைனா அப்படி நீங்கள் சர்க்கரை போடுறீங்க அப்படின்னா 60 கிராம் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து பாலை கொஞ்சமாக ஹீட் பண்ணி அதை நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சர் வந்துடும். இதை வந்து அந்த கர்ட் மிக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மைதா, பேக்கிங் சோடா எல்லாம் ஜலிச்சு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கட் அண்ட் ஃபோல்லையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாதிரி விஸ்க்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பீடாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இது இப்படி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர வந்ததும் இந்த பேட்டர் எடுத்து நம்ம அவனில் வந்து வச்சுட்டு ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பென்டோ வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரௌனி வந்து சேல் பண்ண போகிறோம் ஜஸ்ட் 185 ருபீஸ்க்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது டீட்டெயில்டாக என்ன ஏதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்கள் நேம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படி தான் அவுட்புட் வந்துச்சு. பை பாய். டூ கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.